ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கு ஃப்ரைடே விளாக் தாங்க. சூப்பராக நல்லா போச்சு. எப்படி போச்சுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலம்புரை வெண்டைக்காயை நறுக்கி வச்சுருக்கேங்க சாம்பாருக்கு. அடுத்தது புடலங்காய் கறி. காலம்புரை டிஃபன் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் சாம்பாருக்கும் ரசத்துக்கும். ரசமானது கொதிக்குது. பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சாச்சுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இது நிலக்கடலை லைட்டாக கொஞ்சம் கொதிக்கணும் மாதிரி இருந்தது. அதனால் சரி கடலை அப்படியே பச்சை கடலையை வறுத்து ரெடியாக சமைக்கும் போது அப்படியே பைக்கில் ஒன்று போட்டு சமைச்சிட்டு போயிட்டுருக்கு. டீ போட்டாச்சுங்க. சாம்பார் தலை சூப்பராக கொதிச்சிருக்கு. டீ என் ஃப்ரெண்டு அவங்க வந்திருக்காங்க, ஒருத்தங்க ராஜின்னு பேர். அவங்களுக்கோசரம் தான் ரெண்டு சீக்கிரமே இன்றைக்கி டீ போட்டேன். சமையலும் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே அப்படியே சமைச்சு முடிச்சிட்டேன். புடலங்காய் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கறி பண்ணியிருக்கேங்க. சூப்பராக நல்லாயிருக்கும். இங்கே ரசமும் வச்சாச்சு. எல்லாத்துக்கும் தாளித்து தான் கொட்டணும். சாதமும் வச்சாச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் வச்சாச்சு பாருங்கள். நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வெள்ளிக்கிழமைக்கு உள்ள தேவையான அந்த உப்பு தீபத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். கோவிலுக்கு போகலான் தான் அவங்க வந்தாங்க. 10 to 12 ராகு காலத்துக்கு துர்க்கை அம்மன் கோயில் போயிட்டு வந்துடலான்னு. என்னால் சமைக்க முடியல, அதனால் சாயங்காலம் போகலான்ட்டு சொல்லிட்டேன். சமையல் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் பாருங்கள். புடலங்காய் கறி, சுட சுட சாதம், சாம்பார், ரசம், மோர் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு அப்படியே ஊறுகாவோட எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக அப்படியே வேறு லெவலாக இருக்கும். அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடும்போது 4 மணிக்கு அவர் கொண்டு எனக்கு காஃபி கொடுப்பாரு. அந்த காஃபி கொடுக்குற டியூட்டி மட்டும் 4 மணிக்கு அவங்க கையால் தாங்க கொடுப்பாங்க. அது எனக்கு ஒரு பாக்கியம். என்னென்னா, நான் இந்த மதியான காஃபி குடிக்கிறது அவங்க போட்டு கொடுக்குற காஃபி தான். எப்போதுமே ரெகுலர் எல்லா வேலையும் செய்வேன். அந்த ஒரு காஃபி மட்டும் அவங்க போட்டு கொடுப்பாங்க. பாருங்கள், சாயங்காலம் குலதெய்வ பூஜை பண்ணிட்டேன். சூடம்லாம் காட்டி பால் பாபாவுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணேன். குலதெய்வ பூஜைக்கு பண்ணிவிட்டு ஊதுபத்திலாம் காட்டி 27 முறை சூடங்காட்டி நம்ம குலதெய்வத்தை சொல்லி கூப்பிடணும். உள்ள அடுத்ததாக அடைக்கி ஊற வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுட்டு போகணும். கோவிலுக்கு கிளம்பணும். 6:15 வந்துடுறேன்னு இருக்காங்க. சின்ன வெங்காயம் நிறையா இருக்கனால உரிச்சு வச்சுக்கலான்ட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், அடைக்கி அரைச்சாச்சு. கோவிலுக்கு கிளம்புறோம். அதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. ஃபோட்டோ அப்படியே எடுத்துடலாம். பாடி நல்லா இருந்தது கூட அப்படியே எடுத்த பாருங்க. முருகன் கோவிலுக்கு முதல்ல வந்தாச்சு. ஃபஸ்ட்டு முருகனை பார்த்துட்டு இருக்குல்ல இந்த காலேஜ். அடுத்தது மாரியம்மன் கோயில் இருக்காங்க. இந்த கடைக்கிட்ட இருக்குங்க இந்த முருகன் கோயில். எப்போதும் இந்த சஷ்டிக்கு வந்திருந்தப்போ இந்த வீடியோ கோவிலை போட்டிருப்பேன். அந்த கோவில் அது முருகன் கோவில். அடுத்தது மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வழியில் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்தது அம்பாலே சேவிச்சாச்சு. சேவிச்சுட்டு வந்தோடனே அப்படியே வீட்டுக்கு அடையெல்லாம் வாக்கணும். அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை நறுக்கணும். உரித்து வச்சுருக்கேன். போய் வெங்காயத்தை உரித்து நறுக்கி போடணும் பாருங்க. அதாவது உப்பு தீபம் 8 மணிக்கு ஏற்றுறது, அதுவும் ஏற்றியாச்சு. உப்பு தீபம் ஏற்றி அவுளில் பால் சர்க்கரை போட்டு, லட்சுமிக்கு அவுள் ரொம்ப விசேஷங்க. அதனால் அவுளில் பாலை விட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டு தூபம் காட்டி சூடம் காட்டி எல்லாமே பண்ணிட்டேன். கனகதார சோசரம் தான் போடுவேன். அடை பாருங்கள் வாத்துட்ருக்கேன். சாம்பார் இருக்குது, அப்புறம் வெங்காய தொக்கு இருக்குது. அதனால் அடையை மட்டும் வாத்தா போகிறோம். தொட்டுக்க பண்ணுற வேலை கிடையாது. அப்புறம் பாத்திரங்கள்லாம் கிடக்கு, பையன் தேய்ச்சி கொடுக்குறேன்ட்டான். அதனால் எல்லாம் முடிஞ்சுது பாருங்க. ஜீரக தண்ணியை ஊற போட்டு எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாட்டர்டே மார்னிங்கில் பார்க்கலாம். எல்லாருக்கும் சாட்டர்டே மார்னிங் நல்ல பொழுதாக அமையட்டும்.